வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் சத்தியங்களில் 2 பாடங்களை நாம் படித்து 3வது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். 3வது வார பாடத்தினுடைய தலைப்பு எபேசு இழக்கப்பட்ட அன்பு என்ற தலைப்பில் நம்ம ஒரு 3வது வார பாடத்தை படிக்க போகிறோங்க. ஸோ 2 வாரமும் படித்த பாடங்களை ஒரு சிறிய அளவு நான் நினைவுபடுத்திவிட்டு 3வது வார பாடத்துக்குள்ளே கடந்து வரும்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் மொத்தம் 22 அதிகாரங்களை கொண்டது. அந்த 22 அதிகாரத்திலையும் 8 சம்பவங்கள் தான் மொத்தமாகவே இருக்குது. அந்த 8 சம்பவங்களுடைய தீர்க்க தரிசனம் தான் எது அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம். அந்த 8 சம்பவங்களையும் ஆண்டவர் எப்படி பிரித்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னா 4 சம்பவங்கள் கிருபையின் காலத்துக்கு முன்னாடி நடக்கிறது, 4 சம்பவங்கள் கிருபையின் காலத்துக்கு பின்னாடி நடக்கிறது. அப்போ இந்த 4 என்ற முறையில் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற காரியத்தை நம்ம படித்தோம். அந்த பேருக்கு என்னென்னா கயாஸ்மிக் என்ற முறை அப்படின்னு நம்ம படித்தோங்க. கண்ணாடி பிரதிபலிப்பு, அப்படி தான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை கொடுத்துருக்கிறார். ஏன் இந்த முறையில் கொடுத்தார் அப்படின்னா இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் சத்தியங்களை பலர் தவறாய் திரித்து கூறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் சரியான விளக்கம் எது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக தான் இந்த கயாஸ்மிக் என்ற முறையை பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 7 திருச்சபைகளை குறித்து படிக்கிற நாம அந்த 7 திருச்சபையும் எவ்வளவு உபத்திரவத்தை அனுபவிக்கிறதோ இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் என்ன பலனை கொடுக்கிறார் என்பதை அதே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 21வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அதுதான் கண்ணாடி பிரதிபலிப்பு. இங்க சபையை பற்றி பேசுவார், அந்த சபைக்கான பலன் பற்றி இருக்கும். அப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் 8 சம்பவங்களையும் 4 பிரித்து கொடுத்திருக்கிறாரு. அதுல 4 சம்பவம் கிருபையின் காலத்துக்கு முன்னாடி நடக்கிறது, அதுல 4 சம்பவம் கிருபையின் காலத்துக்கு பின்னாடி நடக்கிறது. இப்படிதான் அந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் சத்தியங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது முதல் விஷயம். 2வது காரியம், ஒரு தரிசனத்தை இந்த 8 சம்பவங்களை பார்க்கும்போதும் 2 விஷயத்தை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். 2 காரியம். அந்த 2 காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் பூலோக சம்பவத்தை பற்றி பேசும்போது எதை காட்டுவார்? பரலோக சம்பவத்தை காட்டுவார். பரலோக சம்பவத்தை காட்டாம பூலோக சம்பவத்தை என்ன பண்ண மாட்டாரு? பேச மாட்டாரு. அப்ப நம்ம ஒவ்வொரு தரிசனத்தை நம்ம படிக்கும் பொழுதும் சரி, பரலோக தரிசனம் என்ன, பூலோக தரிசனம் என்ன, ஆண்டவர் பரலோகத்தை காட்டும் போது ஆண்டவர் எங்க இருக்கிறாரு, ஒவ்வொரு தரிசனத்திலையும் ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஆண்டவர் எந்தெந்த பகுதிகள் இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இது நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம். 3வது, இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் சத்தியம் யோவானுக்கு எந்த நாளில் வெளிப்படுத்தப்பட்டது? வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கிற 1:10 கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தருடைய நாளில் தான் ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் தரிசனங்களை கொடுக்கிறாரு. அதனால தான் சொன்னாரு, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதன்படி கை கொண்டு செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, அவரும் ஓய்வு நாளில் தான் சத்தியத்தை பெற்றுக்கிட்டாரு, நாமும் ஓய்வு நாளில் தான் சத்தியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஏன் ஓய்வு நாளில் அப்படின்னா அந்த யோவான் அடைந்த அந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் பாருங்க இந்த ஓய்வு நாளில் நமக்கு இப்படிப்பட்ட சத்தியங்களை கொடுக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதல் தரிசனம், தீர்க்க தரிசனம், முதல் சம்பவம் 7 திருச்சபைகளை குறித்த தரிசனம். இப்ப இந்த 7 திருச்சபைகளை பற்றி ஆண்டவர் பேசுறதுக்கு முன்னாடி பூலோகத்தில் அவருடைய திருச்சபை எப்படி இருக்க போகிறது என்பதை அவர் காட்ட போறாரு. இப்ப பூலோக சம்பவத்தை அவர் காட்டுறதுக்கு முன்னாடி எந்த சம்பவத்தை காட்டுவார்? பரலோக சம்பவத்தை காட்டுவார். பரலோக சம்பவம் இருக்குதான்னு பாருங்க, வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம், 1வது அதிகாரம் வசனம் 11 நான் வாசிக்கிறேன். நீங்க உங்க வேதாகமத்தை கொஞ்சம் கவனமா கவனிங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கே எனும் பட்டினங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு. இப்ப 7 சபைகளுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு அந்த 7 சபைகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பரலோக தரிசனம் வருதான்னு பாருங்க. அப்பொழுது என்னோடே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன்.
அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சியைப் போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளச்சித்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். 7 சபைகளை பேசுறதுக்கு முன்னாடி பரலோக தரிசனம் வருது. பரலோக தரிசனத்துல இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாருங்க? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருக்கிறார் என்பதை எந்த வசனத்தை, எந்த வார்த்தையை வச்சு உறுதிப்படுத்துறோம்? 7 பொன் குத்து விளக்கு மத்தியில. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, 7 சபைகளை பற்றி பேசும்போது இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இப்ப பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தவரை அங்க தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அவருடைய அங்கங்கள் ஒவ்வொன்றுமாக பிரித்து காட்டப்படுகிறது. ஏன் அங்கங்கள் ஒவ்வொன்றாக பிரித்து காட்டப்படுகிறது என்பதை போன வாரத்திலே சொன்னேன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தின் அடிப்படையில் பவுல் அப்போஸ்தலன் திருச்சபை விவரிக்கும் பொழுது ஒவ்வொரு அங்கங்களும் இணைந்ததுதான் திருச்சபை அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அப்ப இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொரு அங்கங்களும் ஒரு திருச்சபைக்கு அது ஏதோ ஒன்று குறைவா இருக்குது. அந்த குறைவான விஷயத்தை நீ பாரு, உங்ககிட்ட இது குறைவா இருக்கிறது என்ற காரியத்தை கிறிஸ்து தெளிவாய் பேசுவதை வரக்கூடிய ஒவ்வொரு சபையை பற்றி படிக்கும் பொழுதும் நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். இப்ப வசனம் 16 பாருங்க. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இப்ப இந்த காரியத்தை தான் முதல் திருச்சபை எதுங்க? எபேசு. அந்த எபேசு திருச்சபை கிட்ட பேசுறாரா பாருங்களேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது. அப்ப இங்க பரலோக தரிசனம் ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு. இப்ப பரிசுத்த ஸ்தலத்தை காட்டிட்டு இப்ப அப்படியே சபையை பத்தி பேச போறாங்க. ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஆண்டவர் எவ்விதமாய் வெளிப்பட்டாரோ அந்த ஒவ்வொரு காரியத்தோடு வெளிப்படுவார். அதை படிக்க போறோம். ஒரு 2 காரியத்தை மீண்டும் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 2 காரியம் என்ன தெரியுங்களா? முதல் காரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு திருச்சபையை குறித்து படிக்கும் பொழுதும் 3 காரியத்தை கவனிக்கணும். அந்த 3 காரியம் என்ன தெரியுங்களா? அந்த தீர்க்க தரிசனம் முதலாவது எங்க நிறைவேறும் அப்படின்னா அந்த பட்டினத்தில் நிறைவேறும். எபேசுவை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அந்த எபேசு பட்டினத்தில் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அந்த பட்டினத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் அந்த பட்டினத்தில் இருக்கிற லோக்கல் சர்ச், அந்த எபேசு பட்டினத்தில் ஆண்டவருடைய திருச்சபை இருக்கும் பாருங்க, அந்த ஆண்டவருடைய திருச்சபையில் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். பட்டினம் லோக்கல் சர்ச். இப்ப லோக்கல் சர்ச்சில் நிறைவேறின அந்த தீர்க்க தரிசனம் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த எல்லா திருச்சபைகளிலும் நிறைவேறும். 3 காரியம். அந்த தீர்க்க தரிசனம் பட்டினத்தில் நிறைவேறும், லோக்கல் சர்ச்சில் நிறைவேறும், அதே போல அந்த காலகட்டங்களுக்கு இருக்கிற எல்லா திருச்சபைகளிலுமே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதை தான் படிக்க போறோம். எப்படி நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லி இந்த 3 காரியத்தை பார்க்கணும். அடுத்த விஷயம், கிறிஸ்து ஒவ்வொரு திருச்சபை கிட்டையும் பேசும்போதும் 5 காரியத்தை மனசுல வச்சுக்க சொல்றார். அந்த 5 காரியம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு திருச்சபைக்கும் கிறிஸ்துவினுடைய அறிமுகம் இருக்கும். எப்படி தன்னை வெளிப்படுத்துறாரு அப்படி என்பதை இருக்கும். இப்ப எபேசு சபையை படிச்சோம். எபேசு சபைக்கு எப்படி வெளிப்பட்டாரு? 7 நட்சத்திரங்களை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டிருந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 7 நட்சத்திரத்தை தன் கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிறவரா எபேசு திருச்சபைக்கு அறிமுகமாகிறார். இதே போலதான் ஒவ்வொரு திருச்சபைக்கும் கிறிஸ்துவினுடைய அறிமுகம் இருக்கும். முதல் காரியம். இரண்டாவது, அந்த திருச்சபைக்கான பாராட்டு இருக்கும். பாராட்டுவார் ஆண்டவர், அந்த பாராட்டு இருக்கும். மூன்றாவது காரியம், பாராட்டிட்டு அந்த திருச்சபை கிட்ட இருக்கிற குறைய கொஞ்சம் சுட்டி காட்டுவார். மூன்றாவது காரியம், குறைய சுட்டி காட்டுவார். நான்காவது காரியம், அந்த குறைய சுட்டி காட்டிட்டு ஒரு அன்பான எச்சரிப்பு ஆண்டவர் கொடுப்பார். ஐந்தாவது காரியம், வாக்குத்தத்தம் கொடுப்பார். நான் மீண்டும் சொல்ற 5 விஷயத்தை: அறிமுகம், பாராட்டு, குறையை சுட்டி காட்டுவது, அன்பான எச்சரிப்பு, 5வது வாக்குத்தத்தம். இந்த 5 விஷயத்தை ஒவ்வொரு திருச்சபைகளிலுமே நீங்க பார்க்க முடியும்.
ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எபேசு திருச்சபை குறித்து படிக்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் எப்படி அறிமுகமாகிறாரு? 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். அறிமுகம் எப்படின்னு பாருங்களேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது. அப்போ எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுறாரு, அறிமுகமாகிறாரு? கையில் என்ன இருக்குதுங்களா? என்னங்க அர்த்தம்? 7 நட்சத்திரத்தை கையில் வச்சிருக்கிறவரா வெளிப்படுறாராமே, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த 7 நட்சத்திரமும் யாரை குறிக்குதுன்னு பாருங்க. அதே 1வது அதிகாரத்தில் வசனம் 20 நான் வாசிக்கிறேன். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபையாம். அப்ப எபேசு திருச்சபைக்கு எப்படி அறிமுகமாகிறாரு? 7 நட்சத்திரங்களை கரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன அர்த்தம்? அவர் சொல்றாரு, 7 திருச்சபைகளும் யாருடைய கரங்கள்ல இருக்குது? என்னுடைய கரத்தில் இருக்குதுப்பா. திருச்சபை எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த திருச்சபை உபத்திரவத்தை அனுபவிக்கலாம், அந்த திருச்சபை பிரச்சனை அனுபவிக்கலாம், அந்த திருச்சபை ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கலாம். ஆனா கலங்கி போகாதீங்க, எல்லா திருச்சபையும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்ப அந்த 7 நட்சத்திரத்தை வச்சு என்ன எபேசு சபைக்கு சொல்றாருன்னா, நீங்க பயப்படாதீங்க, எல்லா திருச்சபைகளும் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படி என்பது தான் கிறிஸ்துவினுடைய 1வது அறிமுகம். இப்ப எபேசு சபைக்கு அறிமுகம் ஆயிட்டார் இல்லைங்களா. இப்ப அடுத்தது என்ன சொல்லுவார் ஆண்டவர்? அறிமுகமானதுக்கு அப்புறம் என்ன வரும்? பாராட்டு. எபேசு சபைக்கு பாராட்ட பார்க்கலாமா? வசனம் 2 பாருங்க. உன் கிரியைகளையும் உன் பிரியாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டிருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். பாராட்டு இருக்குதுங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு நினைக்கும் போது எப்ப அப்படின்னா, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று வந்து அவங்க சத்தியத்தை புரட்டும் போது நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, அவர்களை சோதித்து அறிந்து அவர்கள் பொய்யர்கள் என்று நீங்க என்ன பண்றீங்க? கண்டுபிடிக்கிறீங்க. எது பொய்யான சத்தியம், எது உண்மையான சத்தியம், எது உண்மையான சபை, எது பொய்யான சபை என்பதை சரியா கண்டுபிடிக்கிறீங்க. சூப்பர்பா அப்படின்னு சொல்றார். பாராட்டு வந்துருச்சுங்களா? பாராட்டு வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்னங்க வரணும்? குறைபாடு வரணும்ல. அந்த குறைபாடு என்ன? அடுத்த வசனத்தை பாருங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். குறைபாடு வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. இப்போ குறைபாடை சுட்டி காட்டின ஆண்டவர் அடுத்தது எதை கொடுப்பாரு? அன்பான ஒரு எச்சரிப்பை கொடுப்பாருன்னு சொன்னல. அந்த எச்சரிப்பு என்னன்னு பாருங்களேன். வசனம் 5. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கி விடுவேன். வந்துருச்சுங்களா? இப்போ என்ன வந்துருச்சு? எச்சரிப்பு வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்ன வரணும்? வாக்குத்தத்தம் வரணும். வாக்குத்தத்தம் வருகிறதா என்பதை கீழே வாசிக்கிறேன். 7வது வசனத்தை பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. வாக்குத்தத்தம் வந்துருச்சுங்களா? 5 காரியம். ஒவ்வொரு திருச்சபைகளுமே இதை சரியா கவனிக்கணும். அறிமுகம், பாராட்டு, குறைபாடு, அன்பான எச்சரிப்பு, வாக்குத்தத்தம். இந்த 5 விஷயமும் ஒவ்வொரு திருச்சபைகளையும் பார்க்க முடியும். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒவ்வொரு சபையை பற்றி படிக்கும் போதும் எப்பொழுதுமே ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு முறை தான் வேதாகமத்தில் நிறைவேறும். கொஞ்சம் மிஞ்சி போனால் 2 முறை நிறைவேறும். ஆனால் இந்த 7 சபைகளை பற்றி படிக்கும்போது மட்டும்தான் ஒரு தீர்க்க தரிசனம் 3 முறை நிறைவேறுகிறது. அந்த 3 முறை எது என்பதை சொன்னேன். அந்த தீர்க்க தரிசனம் அந்த பட்டினத்தில் நிறைவேறும். பட்டினத்தில் நிறைவேற தீர்க்க தரிசனம் அடுத்தது எங்க நிறைவேறும்னு சொன்னேன்? லோக்கல் சர்ச்சில் நிறைவேறும். லோக்கல் சர்ச்சில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் அடுத்தது எங்க நிறைவேறும்? அந்த காலகட்ட திருச்சபைகளில் எல்லா இடங்கள்லையுமே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இப்போ முதலாவது எதை படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனம் அந்த பட்டினத்தில் நிறைவேறியதா அப்படின்றத முதலாவது பார்க்க போகிறோம். இந்த எபேசு என்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, விரும்பப்படத்தக்கது.
எபேசு என்பதற்கான அர்த்தம் விரும்பப்படத்தக்கது. ஆங்கிலத்தில் டிசைரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, விரும்பப்படத்தக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த எபேசு பட்டினம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு 5 காரியம் வைத்திருக்கிறேன். நான் அந்த 5 காரியத்தை சொல்கிறேன். முதலாவது, அந்த எபேசு பட்டினத்தில் மக்கள் அதிகமாய் குடியேறுவதற்கும் வாழ்வதற்கும் ஆசைப்படுவாங்களாம். மக்கள் அதிகமாய் வாழ்வதற்கு பிரியாசப்படுகிற பட்டினம் எது அப்படின்னா எபேசு பட்டினம். ஏன் அங்க மக்கள் வாழ்வதற்கு ஆசைப்படுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய மலைங்க, அந்த மலைக்கு அடிவாரத்தில் தான் எது இருக்குது அப்படின்னா இந்த எபேசு பட்டினம் இருக்குது. நீங்க சிந்திச்சு பாருங்களேன், மலைக்கு கீழாக இருக்கிற ஒரு கிராமம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கு இல்லைங்களா? மக்கள் ஏன் அந்த எபேசு பட்டினத்தில் போய் தங்குவதற்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னா, கிளைமேட் சூப்பரா இருக்குமா. அந்த கிளைமேட் சூப்பரா இருக்கிறபடினால மக்கள் எல்லாம் அந்த மலைக்கு கீழாக இருக்கிற அந்த அடிவாரத்தில் இருக்கிற அந்த பட்டினத்தில் போய் தங்குவதற்கு ரொம்ப விருப்பப்படுவாங்களாம். இரண்டாவது காரியம், மண்வளம் அந்த எபேசு பட்டினத்தில் சூப்பரா இருக்குமா. எந்த பயிரை போட்டாலும் விளையுமா. மண்வளம் அப்படிப்பட்ட மண்வளமா இருக்கிற மண்வளம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது, அங்க இருக்கிற சீதோஷண நிலை. சில நேரங்களில் ரொம்ப வெயில் கடுமையாக இருந்தாலும் நமக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப குளிர் அதிகமாக இருந்தாலும் கடினமாக இருக்கும். ஒரு மிதமான ஒரு சூழ்நிலை இருக்குது பாருங்க. அந்த மிதமான சூழ்நிலை தான் எங்கே இருந்துச்சு அப்படின்னா எபேசு பட்டினத்தில் இருந்துச்சு. முதல் காரியம், அங்கே மக்கள் தங்குவதற்கு விருப்பப்படுவாங்க. இரண்டாவது காரியம், மண்வளம் சூப்பராக இருக்கும். மூன்றாவது காரியம், அருமையான சீதோஷண நிலை இருக்கும். நான்காவது காரியம், உலகத்திலேயே மிகப்பெரிய துறைமுக பட்டினம் எது அப்படின்னா எபேசு பட்டினம் தான். துறைமுகம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா அந்த பட்டினம் எது அப்படின்னா எபேசு பட்டினம். வேலை வாய்ப்புகள் அதிகமாக உள்ள பட்டினத்தால மக்கள் குடியேறுவாங்க. ஏங்க சென்னையில் அவ்வளோ நெருக்கடியா இருக்குது? சென்னை, இந்த கோயம்புத்தூர், இப்படி பெரிய பெரிய பட்டினங்களை பாருங்களேன், மக்கள் கூட்டம் அப்படியே குவிஞ்சு கிடப்பாங்க. ஏன் மக்கள் கூட்டம் அங்கே அவ்வளோ குமியிறாங்க? என்ன காரணம்? எல்லாம் வேலை வாய்ப்பு. இந்த எபேசு பட்டினத்துலையும் அப்படிதான். மக்கள் ஏன் அதிகமாக குடியேறினாங்க அப்படின்னு பார்க்கும்போது 3 காரியங்களை படித்தோம். 4வது ரீசன் என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்புகள் இங்கே ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு பகுதி அப்படின்றத பார்க்குறோம். இந்த எபேசு பட்டினத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா ஆசியாவின் வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆசியாவின் வெளிச்சம் என்று சொல்கிறாங்கன்னு படிக்க போகிறோம் கீழே. அப்போ இந்த 5 காரியங்கள் அந்த பட்டினத்துக்கு ரொம்ப சிறப்புடைய காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறேங்க. அப்போ இந்த பட்டினம் விரும்பப்படத்தக்கதாக இருந்துச்சு. மக்கள் எல்லோரும் குடியேறுவதற்கு ஏற்ற பட்டினமாக இருந்துச்சு. அந்த பட்டினம் துறைமுக பட்டினம். அந்த பட்டினம் அங்கே மிகப்பெரிய துறைமுக பட்டினத்தோடு இருந்தபடினால வெளிச்சம் வீசக்கூடிய ஒரு பட்டினமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்க, இப்போ இது முதல் காரியம். இந்த காரியம் அப்படியே என்ன பண்ணுச்சு அப்படின்னா லோக்கல் அந்த பட்டினத்தில் நிறைவேறிச்சு இல்லைங்களா? லோக்கல் சர்ச்சில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிருக்கதான்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். லோக்கல் சர்ச்சில் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிருக்கதா? கேள்வி, எபேசு பட்டினத்தை குறித்து வேதாகமத்தில் எந்த புத்தகத்தில் எங்கே இருக்கிறது? யாராவது படிச்சிருக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 16ங்களா? வெரி குட். அப்போஸ்தலர் 19-20 நீங்கள் வந்தால் தான் இந்த லோக்கல் சர்ச்சை குறித்து பார்க்க முடியும். சரிங்களா? அப்போஸ்தலர் 19-20 இந்த 2 அதிகாரம் தான் லோக்கல் சர்ச்சை குறித்து பேச போகுது. இப்போ லோக்கல் சர்ச்சை குறித்து கொஞ்சம் படிக்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறி இருக்கிறதான்னு கொஞ்சம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் வசனம் 26லேருந்து 28 வரைக்கும் வாசிங்களேன். இப்படி இருக்க வாசிங்கா. சரி, வசனம் சொல்லுது, இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவில் மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியெங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான். எபேசு என்ற பட்டினம் வருகிற பகுதி எது அப்படின்னா அந்த ஆக்ஸ் அப்போஸ்தலர் 19வது அதிகாரம். இப்போ இந்த 19வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக்குங்க. இதில் வருகிற சில மிக முக்கியமான விஷயங்களை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காரியங்களை கொஞ்சம் படிப்போம் வாங்கலேன். இந்த லோக்கல் சர்ச்சை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படி என்பதை இந்த அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தை கொஞ்சம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 19. இந்த 19ல் வருகிற முதல் ஒரு காரியம் என்ன அப்படின்றத கொஞ்சம் வாசிப்போம். வசனம் நான் 4, 5, 6, 7 இந்த 4 வசனங்களை வாசிக்க போகிறேன். இருக்கிற அந்த லோக்கல் சர்ச்சுடைய நிலைமை என்னன்னு பைபிள் சொல்ல போகுது. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான்.
அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாம் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். இப்ப எபேசு பட்டினத்துல தீர்க்க தரிசனம் சொல்லி அங்க ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசுற நபர்களுடைய எண்ணிக்கை எத்தனைங்க? 12. இவங்க யார் அப்படின்னா யோவானுடைய சீஷர்கள். யோவானுடைய சீஷர்களை பவுல் அப்போஸ்தலன் வந்து சந்திக்கிறாரு. சந்தித்து அவர்களிடத்துல சத்தியத்தை சொல்றாரு. சத்தியத்தை சொன்ன மாத்திரத்தில் பவுல் அவர்கள் மேல கைகளை வச்சாரு. கைகளை வச்சதுனால பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரு. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க அந்நிய பாஷை பேசினாங்க. அந்நிய பாஷை பேசினவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அந்த தீர்க்க தரிசனம் சொன்ன நபருடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா 12. லோக்கல் சர்ச் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது. இப்ப இதே தீர்க்க தரிசனம் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த திருச்சபைகள் நிறைவேறிருக்கிறதா அப்படி என்பதற்கு ஒரு காரியத்தை சொல்றேன், புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. இந்த காலகட்டம் எது அப்படின்னா கிறிஸ்து எப்பொழுது மரித்து உயிர்த்தெழுந்து போனார்? எந்த வருஷம் யாருக்கா ஞாபகம் இருக்குதுங்களா? எந்த வருஷங்க? எந்த வருஷம் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போனார்? 27 ஞானஸ்நானம், 3.5 வருஷம் ஊழியம். அப்ப வருஷம் என்ன வரும்? 31. சரிங்களா? 31 இருந்து ஏடி 100 வரைக்கும் இந்த எபேசுவின் காலகட்டம். இந்த 31 100 வரைக்கும் இந்த தீர்க்க தரிசனம் வரலாற்றில் நிறைவேறுக்குதான்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து பரமேறி சென்று போனார் இல்லையா? பரமேறி சென்று போகும் பொழுது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள்னு கட்டளை கொடுத்த எண்ணிக்கை எத்தனை? யாருக்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போனார்? எத்தனை பேருங்க? 12 பேர். கரெக்டுங்களா? அப்ப லோக்கல் சர்ச்சிலையும் 12 பேர். அந்த காலகட்டங்களில் தேவன் ஊழியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் 12 பேர். அவர்களும் அப்போஸ்தலர், இவர்களும் அப்போஸ்தலர் தான். இப்ப இந்த 12 பேரை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார் இல்ல, இவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்ப கொடுக்கப்பட்டாரு? எல்லாம் மேல் வீட்டறையில் கூடி இருந்தாங்க. மேல் வீட்டறையில் கூடி இருந்த மாத்திரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டவங்க என்ன செஞ்சாங்க? அந்நிய பாஷை பேசினாங்களா? அந்நிய பாஷை பேசினாங்களா? இயேசுவினுடைய 12 சீஷர்கள் அந்நிய பாஷை பேசினாங்களா இல்லையா? யாராவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா யார் பேசினது அப்படின்னு? பேதுரு பேசுறாரு. இவங்க எல்லாம் சொல்றாங்க, அவன் கலிலேயனாச்சே, கலிலேயன் நம்ம ஜென்ம பாஷையில பேசுறானே, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைங்களா? அப்ப அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவங்க எப்படி அங்க அந்நிய பாஷை பேசினாங்களோ, அவங்க எப்படி தீர்க்க தரிசனத்தை ஜனங்களுக்கு சொன்னாங்களோ, அதே காரியம் எபேசு பட்டி லோக்கல் சர்ச்சில் நிறைவேறிச்சு. லோக்கல் சர்ச்சில் நிறைவேறின அந்த தீர்க்க தரிசனம் அந்த காலகட்டம் 31 100 வரைக்கும் அந்த காலகட்டங்களில் எல்லா திருச்சபைகளிலுமே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. இப்ப இரண்டாவது பாருங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அங்க மக்களை சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க, எல்லா காரியமும் ஓகே தான். உபத்திரவம் இருந்துச்சா? இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் அவங்க வந்து ஊழியம் செஞ்சாங்க, உபத்திரவம் இருந்துச்சா? யார் உபத்திரவப்படுத்தினது அவங்கள? யார் உபத்திரவப்படுத்தினது அப்போஸ்தலரை? யாராவது சரியா வார்த்தையை போடுங்க பார்ப்போம். யாருங்க? எனக்கு நேரம் இல்லை. யாரு எங்களை உபத்திரவப்படுத்தினது? எருசலேமில் இருந்த தேவ ஜனம் தான், யூதர்கள் தான் உபத்திரவப்படுத்தினாங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, எருசலேம் முழுவதும் இயேசுவின் சீஷர்களா இவங்க மாத்திட்டாங்களே, கொஞ்சம் குறை எல்லாம் இயேசுவை பின்தொடர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள் யூதர்கள் எல்லாம் உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சாங்க. கேள்வி, ஏன் இந்த ஆசாரியர்கள் யூதர்கள் எல்லாம் அப்போஸ்தலரை உபத்திரவப்படுத்தினாங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியுங்களா? பேதுரு ஒரு பிரசங்கம் பண்றாரு, இனிமேட்டு பலிமுறைலாம் அவசியம் இல்லை, கிறிஸ்து வந்தாரு, நமக்காக பலி ஆனாரு, பலிமுறை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாரு. இதை கேட்ட ஆசாரியர்கள் ரொம்ப கோவப்பட்டாங்க. ஏன் கோவப்பட்டாங்க? ஏங்க? அவங்களுக்கு வயிற்று பொழப்பு ஒன்று இருந்துச்சு. அந்த வயிற்று பொழப்பு என்ன தெரியுங்களா? ஆட்டை கொண்டு வந்து தேவ சமூகத்துக்கு முன்னாடி, ஆலயத்துக்கு முன்னாடி வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தாங்க. இப்ப பலிமுறை முடிஞ்சிடுச்சுன்னா யாருடைய சாப்டர் க்ளோஸ்? அவனுடைய தொழில் க்ளோஸ். அதனால தான் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா அப்போஸ்தலரை உபத்திரவப்படுத்தினான். இது அப்படியே லோக்கல் சர்ச்சில் நிறைவேறி இருக்குதா அப்படின்னு அப்போஸ்தலர் 19:20 நீங்க வாசித்து பாருங்க.
அப்போஸ்தலனாகிய பவுல் போய் அந்த எபேசு பட்டினத்தில் சத்தியத்தை சொல்றாரு. எபேசு பட்டினத்தில் ஒரு பெரிய கோயில் இருந்துச்சு. அந்த பெரிய கோயில் தெரியுங்களா? தியானாளின் கோயில், உலக அதிசயத்தில் ஒன்றான கோயில் அது. இப்ப அந்த கோயில் ஒன்றுமில்ல, கைகளால் கட்டப்பட்ட கோயில்ல தேவன் வாசம் செய்வது இல்லை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ண மாத்திரத்துல அந்த கோயிலை நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தான் பாருங்க. எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. இவன் என்னடா வந்து நம்ம பொழப்ப கெடுக்கிறானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, பவுலையும் அந்த பட்டினத்தில் ஊழியம் செய்த எல்லா ஊழியக்காரர்களையும் உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சாங்க. பவுலுடைய ஊழியம் எப்பேற்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்துச்சு என்பதை ஒரு வசனம் நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், அப்போஸ்தலர் 19வது அதிகாரம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம். நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நேரம் இல்லை பாருங்க. அதனால உடனே சில விஷயங்களை கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. வசனம் 18 வாசிக்கிறேன். விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். என்ன செஞ்சாங்களாம்? மாயவித்தைக்காரங்க எல்லாரும் வந்து பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு அவங்க வச்சிருந்த அந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம்? எரிச்சாங்க. ஏன் எரிச்சாங்க? அவனுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. இப்ப இதையெல்லாம் பார்த்து அந்த பட்டினத்தில் இருந்தவன் இந்த பவுலையும் இந்த ஊழியக்காரங்களையும் விட்டா இவங்க எபேசு பட்டினத்தையே கவிழ்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சாங்க. உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சாலும் அந்த சபை உபத்திரவத்தை தாங்கிட்டு விட்டு ஓடிடுச்சா அப்படின்னா இல்லை. 12 சீஷர்கள் எப்படி இயேசு விட்டு போன அந்த ஊழியத்தை அந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ளாக உலகமெங்கும் கொண்டு போய் சேர்த்தாங்களோ, அதே போல அந்த எபேசு லோக்கல் சர்ச்சில் அந்த குறிப்பிட்ட ஒரு 50 to 60 ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த எபேசு பட்டினம் முழுவதும் கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க. வேதம் சொல்லுது, பவுல் கொஞ்சம் குறைய ஆசியா தேசம் முழுவதும் கிறிஸ்தவங்களா மாத்திட்டாராம். ஏன்னா அந்த 1ஆம் நூற்றாண்டுல ஊழியம் அவ்வளோ வல்லமையா இருந்துச்சு. நீங்க இந்த 12 அப்போஸ்தலர் குறித்து படிக்கும்போது வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் எல்லோரும் அன்போடும் ஐக்கியத்தோடும் இருந்தாங்க. ஊழியம் வெகு சிறப்பா போச்சு பாருங்க. இப்ப அந்த நிறைவேறுதல் பட்டினத்தில் நிறைவேறிச்சு, லோக்கல் சர்ச்சில் நிறைவேறிச்சு, அந்த காலகட்டத்தில் இருந்த திருச்சபைகளும் சரியாக நிறைவேறிச்சு. இப்ப அந்த எபேசு சபையை பற்றி ஆண்டவர் பாராட்டுறாரு. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. ஏன் அப்படின்னா, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ அப்போஸ்தலர்கள் அல்லவென்று நீ அடையாளம் கண்டுபிடிச்சிடுற பாரு. சத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை நீ இது சத்தியமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிடுற பாரு. உன்னை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பவுல் அப்போஸ்தலனுடைய காலத்திலும் சரி, இயேசுவினுடைய 12 சீஷருடைய காலத்திலும் சரி, சத்தியம் சத்தியமாக போதிக்கப்பட்டது. அஞ்ஞான மார்க்கத்தார் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். சத்தியம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டுச்சு. இவ்வளோ பாராட்டுதல் கொடுத்த ஆண்டவர் அடுத்த ஸ்டெப்புக்கு வராரு. அடுத்த ஸ்டெப் என்னங்க? அறிமுகம், பாராட்டு. பாராட்டுக்கு அப்புறம் எது வந்துடுறாரு? என்னங்க? குறை. அந்த குறை என்னன்னு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தை வாசிக்கிறேன். வசனம் 3 4 சேர்த்து வாசிக்கிறேன். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். எந்த திருச்சபை கிட்ட சொல்றாரு? எந்த திருச்சபை அந்யுன்யத்திலையும் ஐக்கியத்திலையும் ஒருமனப்பட்டவர்களாய் அவங்களுக்கானதை பகிர்ந்து உண்டு ஆண்டருடைய சுவிசேஷம் உலகத்துக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று அவங்க அன்புல திளைத்து இருந்தாங்களோ, அந்த சபையை பார்த்து சொல்றாரு, பா உங்ககிட்ட ஒரு சின்ன குறை உண்டுப்பா. நீ சத்தியத்தெல்லாம் நல்லா பேசுற, சத்தியத்தெல்லாம் நல்லா போதிக்கிற, சூப்பர் தான், ஊழியெல்லாம் பக்காவா போய்கிட்டு இருக்குது. எல்லா நிருபங்களையும் எழுதக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னா அந்த காலகட்டம் தான். நீங்க புத்தகத்தின் மேல புத்தகங்கள்லாம் எழுதுறீங்க, சந்தோஷம்தான், ஊழியம் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா மனுஷன் பார்க்காத ஒரு விஷயத்தை நான் உனக்குள்ள பார்க்குறேன்பா. என்ன ஆண்டவரே பார்க்குறீங்க? பா உங்ககிட்ட ஒரு குறை இருக்குதுப்பா. அந்த குறை என்ன அப்படின்னா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணிட்ட? விட்டுட்டப்பா. எப்போ அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு விடப்பட்டுச்சு அப்படின்னா, இயேசுவினுடைய 12 சீஷர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த அன்பு ஐக்கியத்தோடு ஒருவர் தாங்கி அந்த ஊழியத்தை செஞ்சாங்க. சீஷர்கள் ஒருவராய் மரிக்க 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 என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பும் கொஞ்சம் கொஞ்சமாய் மரித்து கொண்டிருக்கிறது. எபேசு திருச்சபையை பார்த்து சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது.
நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இப்ப நீ ஊழியம் செய்யறப்பா, இப்ப நீ சபைக்கு வரப்பா, நீ சத்தியத்தை போதிக்கிறப்பா, எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான். ஆனா உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது. அந்த குறை என்ன அப்படின்னா, நீ ஆதியில செஞ்ச பாரு ஊழியம், நீ ஆதியில என்னோடு ஜெபிச்ச பாரு ஜெபம், நீ ஆதியில கொண்டிருந்த பாரு ஒரு உறவு, அந்த உறவு இன்னைக்கு உங்ககிட்ட இல்லையப்பா. எபேசு திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் நினைச்சேன் ஏதோ எபேசு திருச்சபைக்காக மட்டும்தான் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசிக்கும் போது தான் எனக்கு புரிய வந்துச்சு, உண்மையாகவே ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டது யாரு அப்படின்னு. வசனம் 7 வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன். இந்த எபேசு சபையினுடைய அந்த தூது எபேசு சபைக்கு மட்டும் அல்ல. இப்ப ஆவியானவர் அடுத்த வார்த்தையை சொல்றாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன். சபைகளுக்கு அப்படின்னா அப்ப என்ன அர்த்தங்க? எல்லா திருச்சபைக்குமே. அப்ப எல்லா திருச்சபையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது. அந்த குறை என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஆதி அன்பு இல்லப்பா. ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த எபேசு திருச்சபை அந்த 1ஆம் நூற்றாண்டின் காலகட்டங்களில் ஊழியத்தை எப்படி செய்திருக்கும்ல, சாப்பிடும்போது எல்லாம் ஒன்றாய் உட்காந்து தங்களோடு இருந்ததை பரிமாறிக்கொண்டு, அவங்க எல்லாம் அந்த சுயநலம் அப்படின்ற விஷயத்தை யோசிக்காம, பெருமை என்ற விஷயத்தை யோசிக்காம, தன்னலம் என்ற விஷயத்தை யோசிக்காம, இயேசுவினுடைய சத்தியம் போனா போதும், உலகத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டா போதும், எனக்கானது எல்லாவற்றையும் நான் இழந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய சத்தியம் உலகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒன்றாய் உட்கார்ந்து ஒன்றாய் அமர்ந்து சத்தியத்திலையும் ஜெபிப்பதிலையும் வேதம் வாசிப்பதிலையும் எல்லா காரியத்திலும் அவங்க எப்படி இருந்தாங்க? ஒன்றுபட்டு இருந்தாங்க. இப்ப அந்த சபையை பார்க்கிறாரு, உங்ககிட்ட ஆதி அன்பு இல்லப்பான்றார். இந்த எபேசு திருச்சபையின் காலகட்டத்தில் இவங்க ஓடி ஆடி செஞ்சாங்க பாருங்க ஊழியம். அந்த ஊழியத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்த அந்த ஊழியத்தினுடைய நாட்களை நான் நினைச்சு பார்க்கிறேன். கதவுகளை தட்டி உள்ள போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்களே, அந்த முழங்காலுடைய ஜெபத்தை நான் பார்க்கிறேன். இன்னைக்கும் ஜெபம் இருக்குதுப்பா, ஆனா அன்னைக்கு ஜெபித்த ஜெபம் இல்லை. இன்னைக்கும் ஊழியம் இருக்குதுப்பா, ஆனா அன்னைக்கு செஞ்ச ஊழியம் இல்லை. இன்னைக்கும் சபைக்கான காரியம் எல்லாம் இருக்குதுப்பா, ஆனா எப்படி இருக்குதுன்னா சடங்காசாரமா இருக்குதுப்பா. என்ன ஆண்டவரே பிரச்சனை? உங்ககிட்ட ஆதியில் இருந்த அன்பு இல்லப்பா. நீ போய் ஊழியம் செய்த இடங்களை நான் பார்க்கிறேன், நீ இல்ல அங்க. நீ போய் ஜெபித்த அந்த இடங்களை நான் பார்க்கிறேன், நீ அங்க இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆதியில் கொண்டிருந்த அன்போடு நீ செய்த ஊழியம் ஒருவேளை இன்னைக்கு இருந்திருக்கும் அப்படின்னா எவ்வளோ பெரிய மகத்துவமான கூட்டமா நீ மாறி இருக்க முடியும். ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை உன் மனசுல நீ பிடிச்சிருந்த அப்படின்னா உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் உன் திருச்சபையும் எவ்வளோ சந்தோஷமான ஒரு பெரிய ஊழியத்தை செய்திருக்கும். இன்னைக்கு நீ தனிமையா இருக்கிறியே, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறியே. ஏன்? உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது. உங்ககிட்ட ஆதியில் கொண்ட அன்பு இல்லை. என்ன ஆண்டவரே செய்யறது? ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை என்ன பண்ணு? தேடி பாருப்பா. நீ அதை தேடலை அப்படின்னா அவர் சொல்றாரு, விளக்கு தண்டு உங்ககிட்ட இருக்குதுப்பா, அந்த விளக்கு தண்டை உன் இடத்துல நான் என்ன பண்ணிடுவேன்? நீக்கிடுவேன். அன்பானவர்களே, இந்த 7 சபைகளை முதல் சபையை வாசிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரை புரிஞ்ச நாளில், ஆண்டவரை தெரிஞ்ச நாளில் உங்களுடைய ஜெப வாழ்க்கையும் என்னுடைய ஜெப வாழ்க்கையும் எவ்வளோ ஜெபமாக இருந்துச்சு இல்லை? 1 மணி நேரம் கூட அசராமல் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணல. ஆனால் இன்னைக்கு இந்த ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? 1 மணி நேரம் ஜெபித்த அந்த முழங்கால் ஜெபம் இன்னைக்கு 5 நிமிஷம் கூட தாங்க மாட்டுதுங்க. நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பை புரிந்த அந்த நாளில் ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஓடி ஆடி சாடி செய்த அந்த ஊழியத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. அன்னைக்கு செய்த ஊழியம் இன்னைக்கு இல்லையப்பா. ஆண்டவர் பார்க்கிறாரு, தனிப்பட்ட உறவுல மட்டும் நீ விழுந்து போகல, நீ திருச்சபையாவே விழுந்து போயிருக்கிறியே. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற நீ எனக்கு வேண்டாம். எனக்கு யார் வேண்டும் அப்படின்னா, நான் அன்னைக்கு பார்த்தேன் பாரு ஒரு நபரை, அந்த நபர் தான்பா எனக்கு வேணும். இன்னைக்கு நீ டாப் டக்கர் சூப்பர் தான், ட்ரெஸ்ஸிங் மற்ற காரியம் எல்லாம் சூப்பர் தான், ஆனா நான் அதையெல்லாம் பார்க்கறது இல்லை. எனக்கு எது தேவை அப்படின்னா, நீ ஆதியில வச்சிருந்த பாரு ஒரு அன்பு, நீ ஆதியில வச்சிருந்த பாரு ஒரு ஐக்கியம், நீ ஆதியில வச்சிருந்த பாரு ஒரு ஊழியம், நீ ஆதியில வச்சிருந்த பாரு ஒரு அன்பு, அந்த அன்பு தான் எனக்கு வேணும். அந்த அன்புக்காக தான் நான் இன்னும் நின்று கொண்டிருக்கிறேன்றாருங்க ஆண்டவர்.
இந்த விஷயங்களை சிந்திச்சு பாருங்க. எத்தனை பேருக்குள்ளாக ஆதியில் கொண்ட அன்பு நிலைத்திருக்கிறது? ஆதியில் கொண்ட அந்த ஊழியம் எத்தனை பேருக்குள்ளாக நிலைத்திருக்கிறது? நம்ம திருச்சபையை குறித்து நான் வந்த உடனே கேள்விப்பட்டேன். இந்த சக்கப்பத்தில் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவங்க எப்படி இந்த அட்வென்ட் சத்தியத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு கேள்விப்படும்போது சொன்னாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, யாரோ பிசாசு பிடிச்சிருந்த ஒரு ஸ்திரியை கொண்டு வந்தாங்களாம், ஒரு சகோதரியை கொண்டு வந்தாங்களாம். நீங்கள் எல்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் ஜெபத்தினுடைய விளைவு அந்த பிசாசு விட்டு விலைக்கு போயிடுச்சு. இப்போ அந்த காரியத்தை பார்த்து அந்த சகோதரிக்கு அட்வென்ட் திருச்சபையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் யோசித்து பார்க்குறேன், ஒருவேளை அன்னைக்கு இருந்த முழங்கால்கள் இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஊழியம் இல்லை? அன்னைக்கு இருந்த அந்த ஊழியம் இன்னைக்கு இருந்திருந்தா எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்க முடியும்ல? ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் சர்ச்சுக்கு வரீங்க, சந்தோஷம்தான் எனக்கு. எல்லாம் ஓய்வு நாளில் ஆண்டுடைய ஆலயத்தை கூடுறீங்க, எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் என் மனசு எதுக்கு துடிக்குது அப்படின்னா, இப்போ இருக்கிற நீ எனக்கு வேண்டாம். ஆதியில் ஒரு மனுஷனை இருந்த பாரு, இன்னைக்கு உனக்குள்ள பிரிவினை வந்துருச்சு, உனக்குள்ள கஷ்டங்கள் வந்துருச்சு, உனக்குள்ள பாடுகள் வந்துருச்சு. உண்மைதான், எனக்கு இன்னைக்கு இருக்கிற மனுஷன் வேண்டாம். அன்னைக்கு ஒரு மனுஷனை இருந்த பாரு, அந்த மனுஷன் தான்டா எனக்கு வேணும். ஆதியில் வச்சிருந்த பாரு ஒரு அன்பு, அந்த அன்பு தான் எனக்கு வேணும். ஏன் ஆண்டவரே, இருக்கிறவன் நம்ம என்னை அங்கீகரிக்க மாட்டீங்களா? அங்கீகரிக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் நீ எழும்புனாதானே ஊழியம், நீ எழும்புனாதானே எனக்கான காரியங்களை செய்ய முடியும். நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த விசுவாசம் எவ்வளோ பெருசா இருந்துச்சு, அந்த மகிமை எவ்வளோ பெருசா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் இழந்து நடப்பணமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறியே, சடங்காசாரமா ஓய்வு நாள் போய்கிட்டு இருக்குதே, ஆலயத்துக்கு வர்றதும் கடமைக்காக வந்து கடமைக்காக போறே, தோத்திரம் சொல்றது இல்லையே, சபை முடிஞ்ச உடனே யாரையும் விசாரிக்கிறது இல்லையே, நீ மாத்திரம் வர, நீ மாத்திரம் போற. இதுதான் அன்புல இருந்து விழுந்துட்டா நான் சொல்றேன். உண்மையான ஆதியில் கொண்ட அன்பு இருந்துச்சு அப்படின்னா நீ சபைக்குள்ள வந்த மாத்திரத்துல எல்லாருக்கும் தோத்திரம் சொல்லி எல்லாரும் நலம் விசாரிச்சு எல்லாருடைய அன்பையும் நீ பரிமாறிக்கொள்வியே. அந்த அன்பு இல்லையேப்பா. ஆவியானவர் சொல்றது உண்மையா பொய்யுங்களா? உண்மைங்க, உண்மை. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட அன்போடு ஆலயத்துக்கு வந்தானா அந்த அன்பு எனக்கு வேண்டான்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு நீ ஆலயத்துக்கு வருவ அப்படின்னா அப்படிப்பட்ட காரியம் எனக்கு வேண்டான்னு சொல்றார். ஆண்டவர் எந்த ஒரு செய்கையும் அன்பு இருந்தா மாத்திரம் தான் அங்கீகரிப்பார் என்பதற்கு அடையாளம் தான் காயினும் ஆபேலும். காயினும் காணிக்கையை தான் கொண்டு போனா, ஆபேலும் காணிக்கையை தான் கொண்டு போனான். ஆனா காயினுடைய காணிக்கையில் அன்பு இல்லை, ஆபேலுடைய காணிக்கையில் அன்பு இருந்தது. இன்னைக்கு நீங்கள் நானும் ஆலயத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வரோம். அந்த காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்கிறாரு, அன்போடு தான் வைக்கிறியாப்பா, இத அன்போடு தான் இதெல்லாம் செய்யறியா? நீ சிந்திச்சு பாரு, என் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்குது, ஆதியில் கொண்ட அன்பு எங்கப்பா போச்சு உங்ககிட்ட? ரியல் ஃபேக்ட் ஒன்று சொல்றேங்க. ஒரு திருச்சபையில் ஆதியில் கொண்ட அன்பு எங்கு தாழ விழுந்து அது தவறி போகிறதோ அந்த திருச்சபை வருத்தத்தையும் பாரத்தையும் சுமக்கிற திருச்சபையாக தான் மாறும். ஆண்டவருடைய பார்வையில் எபேசு மட்டும் அப்படி இல்லை, நானும் அப்படி தான் இருக்கிறேன், நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. ஆண்டவர் அந்த குறையை பார்க்குறாரு. குறையை பார்த்த தெய்வம் சொல்கிறாரு, நீ ஆதியின் அன்பு கிளம்பி வாங்க, அந்த ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்புக்கு வாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா ஒன்று கூடி எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க, ஒரு காரியம் அப்படின்னா எப்படியெல்லாம் ஒன்று கூடி நீங்க செய்வீங்க. இன்னைக்கு அது எல்லாம் பிரிஞ்சு போய் அவரவர் குடும்பம், அவருடைய வாழ்க்கை, அவரவருடைய பிள்ளைகள்னு இப்படி பிரிஞ்சு போய் கிடக்குறீங்களே. இந்த அன்போடு நீங்க இருந்தீங்க அப்படின்னா எப்படி நான் ஒன்று கூட்ட முடியும்? அன்பானவர்களே, எபேசு சபைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இன்னைக்கு நம்ம சபைக்கும் சொல்றாரு. ஒருவேளை இன்னும் நம்ம ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை நினைச்சு பார்க்காம, அந்த ஆதியில் கொண்டிருந்த அந்த ஐக்கியத்தை நினைச்சு பார்க்காம தற்காலத்தில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஆண்டுடைய ஆலயத்துக்கு வருவோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் உன்னிடத்தில் இந்த விளக்கு தண்டை நான் நீக்கி விடுவேன்னு சொல்றாரு. யாருங்க அந்த விளக்கு தண்டு என்பது எதை குறிக்க தெரியுங்களா? யாருங்க விளக்கு தண்டு? பரிசுத்த ஆவியானவர். ஒரு விஷயம் சொல்லுங்களா, பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனுஷன் விட்டு தேவன் எடுத்துக்கொள்றாருன்னா அந்த மனுஷனுடைய முடிவு என்ன தெரியுங்களா? தாவீது பாவம் செஞ்சிட்டாரு, ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்றாரு. என்ன தெரியுமா ஜெபம் பண்றாரு? தேவனே,
உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்க பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு. உண்மையா யோசித்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உண்மையா நமக்குள்ள இருப்பார் அப்படின்னா அந்த அன்புல ஒன்று கூடுவதற்கு அந்த இருதயம் எப்பயுமே வாஞ்சைப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. வெறுப்பு வராதுங்க, பொறாமை வராதுங்க, கோபம் வராதுங்க. ஆவியானவர் உள்ளத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாம் அந்த அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒன்று கூடுகிறவர்களா தான் இருப்போம். சிம்சோனுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய ரட்சகன் இல்லை, எவ்வளவு பெரிய பலசாலி இல்லை. அந்த பலசாலிக்குள்ள ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. அந்த பலசாலி கிட்ட இருந்து ஆவியானவர் எடுக்கப்பட்டாரு, அவன் நிலைமை என்ன தெரியுங்களா? என்னங்க, அவன் நிலைமையை நான் வாசிக்கும் போது எப்பவுமே எனக்கு அழுகை வரும். ரட்சகனாய் இருக்க வேண்டியவன் இரு கண்கள் பிடுங்கப்பட்டு வேடிக்கை பொருளா மாறிட்டான், வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கிறான். பெலிஸ்தியர்கள் எல்லாம் அவனை பார்த்து ஏலமிட்டு சிரிக்கிறாங்க. இவனா ரட்சகன், இவனா பலவான், இவனா மக்களை காப்பாற்ற போறவன் சொல்லி அந்த அந்த நபரை பார்த்து அவர்கள் சிரித்த அந்த சிரிப்பு இருக்குது பாருங்க. அப்பதான் அவன் நினைச்சான், என் நோக்கத்தை நான் மறந்துட்டேன். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் என்ன பலப்படுத்துங்கப்பா, நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்க நோக்கத்தை நிறைவேற்றி நான் என்ன பண்ணிடுறேன், செத்து போயிடுறேன். அன்பானவர்களே, நீங்க இன்னும் ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை புதுப்பிக்காம, ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை இன்னும் நம் இருதயம் வாஞ்சிக்காம, இன்னும் சுயநலமும் மாம்சமும் நம்ம இருதயத்தை வாஞ்சித்து அதனடியே செயல்படும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆவியானவர் உங்ககிட்ட இதை எடுத்துக்கொள்ளுவேன்னு சொல்றாரு. இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படுகிற மிகப்பெரிய ஆகப்பெரிய தண்டனை எது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் விட்டு எடுத்துக்கொள்வது தான். ஏன் தெரியுங்களா? ஆவியானவர் உள்ள இருக்கிற வரைக்கும் தாங்க குற்ற உணர்வுன்னு ஒன்று வரும். போய் மன்னிப்பு கேட்போம், பேசுவோம், எல்லாத்தையும் செய்வோம். ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா என்ன நிலைமை? அதை தான் எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை யோசிச்சு பாருப்பா. நீ ஆதியில் கொண்டிருக்கிற அன்பை விட்டுட்டப்பா. அந்த அன்போடு வருகிற நம்ம நபர் தான் எனக்கு வேண்டும். இன்னைக்கு செய்யற ஊழியம், ஜெபம், ஆராதனை எல்லாம் சூப்பர் தான், ஆனா என் மனசு சந்தோஷமே இல்லைன்றார். என் மனசு சந்தோஷமா இல்லை. லவோதிக்கே திருச்சபையில் ஆண்டவர் எங்க இருக்கிறார் தெரியுங்களா? எங்க இருக்கிறாரு? வாசலுக்கு. யாருங்க அவரை வாசலுக்கு வெளியில் நிறுத்தினது? யார் நிறுத்தினது அவரை வாசலுக்கு வெளியில? அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். வெள்ளைக்கார துறைக்கு வாகனம் ஓட்டுகிற ஒரு கருப்பினத்து நபர் இருந்தாராம். இந்த கருப்பின நபர் இயேசுவை பற்றி அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறார். இயேசுவை பற்றி அறிஞ்ச மாத்திரத்தில் இவருடைய வாஞ்ச, எப்படியாவது ஆலயத்துக்கு போயிட மாட்டோமா, எப்படியாவது ஆண்டவரை தேடிட மாட்டோமான்னு பெரிய வாஞ்ச. ஏன் இந்த வெள்ளையனுக்கு போய் இவர் டிரைவராக சேர்ந்தார்னா, இவரை கொண்டாவது நம்ம ஆலயத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை. அமெரிக்க தேசத்தில் ஒரு கட்டுப்பாடு என்ன அப்படின்னா, வெள்ளையர்கள் இருக்கிற திருச்சபைக்குள்ளே கருப்பினத்தர் வர முடியாது. இப்போ வெள்ளையர் அவருடைய எஜமானம் உள்ளே போயிட்டாரு, அவர் பின்னாக போய் எப்படியாவது ஆண்டருடைய ஆலயத்தில் உட்காந்துடலாம் அப்படின்னு போறாரு, பிடிச்சு வெளியே தள்ளிடுறாங்க. திரும்பவும் வேற வழியா போறாரு, அங்கேயும் பார்த்து, ஏய் நீ கருப்பினத்தவன், நீ உள்ள வரக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, சுவத்துல மண்டியை அடிச்சுக்கிட்டு அலறாராம், என் தெய்வமே உங்களை தரிசிக்க வந்தேன், என்னை உள்ள விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழும்போது பின்னாடி வந்து ஒரு நபருக்கு தோலை தொட்டாராம். தோலை தொட்டு கேட்டாராம், எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாராம். இவர் சொன்னாராம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எப்படியாவது அவரை தொழுது கொள்ளணும், இன்னைக்கு சேபத், இன்னைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளணும், எனக்கு உள்ள அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் தோளில் கை வச்சு சொன்னாராம், உன்னை மட்டுமா விடலை, என்னையுமே விடலப்பா, நீங்க யாருன்னு கேட்டதுக்கு சொன்னாராம், அவங்க யாரு உள்ள தேவன் தேவன் தேடிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த தேவனே யார் தான், நான் தான்பா. லவோதிக்கா என்னை வெளியே வச்சிருச்சு, லவோதியாவுக்கு உள்ள இருக்குது, ஆனா உள்ள இருக்கிற லவோதிக்கியா எப்படிப்பட்ட அன்புல அது வாழ்ந்து கொண்டிருக்குதுன்னு அந்த லவோதிக்காவுக்கு தெரியலன்றார். அன்பானவர்களே, வேதத்தை வாசிக்கிறன்னா, சத்தியத்தை மனதார பேசுகிறன்னா, என் வாயினால ஜெபிக்கிறன்னா, ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்றேன்னா, எப்படிங்க அன்பு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்க முடியுது? எப்படிங்க சகோதரன் மீது கோபத்தையும் பொறாமையும் இன்னும் வைத்துக் கொள்ள முடியுது? அதான் ஆண்டவர் சொல்றாரு,
உங்ககிட்ட ஆதியில் இருந்த அன்பு இருந்துச்சுன்னு வச்சுக்க, இது எல்லாம் போகட்டுன்னு கடந்து போயிடுவப்பா. உங்ககிட்ட அன்பு இல்லை, சின்ன சின்ன பிரச்சனையும் ஊதி பெருசாக்குற. ஆதியில கொண்ட அந்த அன்பு இருந்துச்சு அப்படின்னா, என் அண்ணன் தானே பேசினாரு, என் அக்கா தானே பேசினாங்க, என் சபையார் தானே, கடந்து போயிடுவ. இன்னைக்கு உன்னால கடக்க முடியல. ஏன் கடக்க முடியல அப்படின்னா, உங்ககிட்ட ஆதியில் கொண்ட அன்பு இல்லை. ஆண்டவருடைய பெரிய பாரம், இந்த கல்லடியாங்குளம் திருச்சபையின் மீது ஆண்டவருடைய பெரிய பாரம், என் ஜனமே ஆதியில் கொண்ட அன்பு புதுப்பிச்சு வந்துருங்க. விலக்கு தண்டை நீக்கப்படுகிற காலத்துக்குள்ள வந்துட்டீங்க. இன்னும் மாம்சத்துல செயல்படாதீங்க, மாம்ச சிந்தையோடு இன்னும் வாழாதீங்க. ஆண்டவர் எப்படியாகிலும் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று போராடுறாரு. இன்னும் எத்தனை காலங்கள் நாம் இன்னும் மனதில் பகை உணர்வையும், இன்னும் மனதில் பொறாமையின் எண்ணங்களையும், இன்னும் மாம்சத்தின் கிரியைகளை இன்னும் எத்தனை நாள் இந்த சரீரத்தில் வைத்துக் கொண்டிருக்க முடியும்? எனக்கு எப்பயுமே ஒரு கேள்வி வருங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, செத்தா கூட அந்த நபர்கிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன். செத்தா ஒரு மனிதனால் பேச முடியுமா? ஒருவேளை நான் சிந்திக்கிறது உண்டு, ஒருவேளை அந்த நபர் பரலோகத்துக்கு ஆண்டவர் அனுமதிச்சிட்டார் அப்படின்னா, நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு பரலோகம் வேணான்னு வந்துடுவேனா? எல்லாரும் ஒன்று கூடி தானே இருக்க போகிறோம். ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, இந்த உலகத்தில் எல்லாம் மாம்சம் பலவீனம் உள்ளவர்கள் தான். நம்ம எல்லா மனுஷனுக்குள்ளே ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது, எல்லா மனுஷனுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நான் எப்படி அதை கடந்து போறேன் அப்படின்னா, நமக்கு விரோதமா ஒருத்தவங்க செய்யறாங்களா, அவன் சூழ்நிலை விடு போ, செஞ்சிட்டான்ல விட்டு போ, அவன் சூழ்நிலை. நான் அதை வேற விதமா பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா எந்த அன்பு குறைஞ்சிரும்? ஆண்டவருக்குள்ளான அன்பு குறைஞ்சிரும். இந்த எபேசு திருச்சபை கிட்ட ஆண்டவர் மன்றாடி கேட்கிற ஒரே ஒரு காரியம், நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை அறிஞ்சிக்கப்பா. ஒவ்வொரு ஓய்வு நாள்லையும் நான் யோசிக்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்க ஆதியில் கொண்டிருந்த அன்புல இருந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆராதனை ஆலயத்தில் தவிர்க்கப்படாது. ஆதியில் கொண்டிருந்த அன்பு உண்மையா தேவன் மீது இருந்துச்சு அப்படின்னா, வேலை என்ன வேலையை கொடுக்கிறவரே ஆண்டவர் தான். அவருக்கு இடம் கொடுக்காம என்ன காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் இடையத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? நிச்சயமாய் கொடுப்போம். எபேசு திருச்சபையை பற்றி சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பு. அப்படி மனம் திரும்பல அப்படின்னா ஆவியானவரை உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்வேன். அன்பானவர்களே, நான் ரொம்ப நாள் ஜெபித்தது உண்டு, ஏன் ஆண்டவரே இந்த கல்லடியாங்குளம் திருச்சபைக்கு என்ன கொண்டு வந்தீங்க? என்னுடைய விருப்பம், என் பாரம் எல்லாம் எந்த பகுதியில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நான் எப்படி ஆகிலும் அந்த பட்டினத்துக்கு செய்தி அறிவிக்கணும், பட்டினத்துக்கு செய்தி போக வேண்டிய காலம், பட்டினத்துக்கு செய்தி போகணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த பட்டினங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு அங்கே போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் ஆண்டவரே கல்லடியாங்குளம் என்னை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நீண்ட நாட்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபித்தது உண்டுங்க. அந்த ஜெபத்துக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? ஒரே ஒரு பதில் ஆண்டவர் சமூகத்தில், என் ஜனத்தை கைவிடுவது எனக்கு விருப்பம் அல்ல. இந்த காலங்களில் ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட சத்தியங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாரு? நம்மளை எப்படியாகிலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ந்துடணும். ஞானமணி அப்படின்னு ஒரு ஐயாவை பற்றி சொன்னீங்க, இங்கிருந்து நாகர்கோயிலுக்கு நடத்தி கூட்டு போனாருன்னு சொன்னீங்க. அந்த அன்பும் அந்த விசுவாசமும் இன்னைக்கு உங்களுடைய குடும்பங்களில் காணப்படுதுங்களா? இன்னும் இருக்கிற நம்ம எல்லாருடைய குடும்பங்களையும் தாய் தகப்பன் பாராட்டி வைத்த அந்த உண்மையான அன்பும் அந்த உண்மையான விசுவாசமும் இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் காணப்படுதுங்களா? சிந்திச்சு பாருங்க. அங்கதான் ஆண்டவர் நிறுத்தி ஒரு கேள்வியை வைக்கிறாரு, நீ எந்த அன்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற? போலியான அன்பா உண்மையான அன்பா? நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற? இன்னமும் உன் மன கடினம் இருக்கும் அப்படின்னா, இன்னமும் உன் மாம்சமே வேலை செய்யும் அப்படின்னா, எனக்கு வேற வழி இல்லப்பா, ஆவியானவரை உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்வேன். ஆவியானவரை எடுத்துக்கொண்ட அப்படின்னா நீ மனம் திரும்புவதற்கான ஒரு காலம் என்று உனக்கு கிடையவே கிடையாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையான காலங்க. அவனு சொல்லட்டுங்களா, இந்த உலகத்தில் எதிரின்னு நமக்கு யாருமே கிடையாது, சாத்தானை தவிர. எல்லாம் ஏதோ சூழ்நிலை காரணமாக நமக்கு செய்கிற காரியங்களை செய்கிறாங்க, பிடிக்க வேண்டிய காரியங்களை பிடிச்சிடுறாங்க, உண்மைதான். சத்தியத்தை அறியாதவன் அப்படி இருக்கலாம். சத்தியத்தை அறிந்த நான் ஒருபோதும் என் மனதில் அவனோடு பகை பாராட்ட கூடாது. உண்மையான அன்பு நம்ம உள்ளத்தில் இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் ஆண்டவருக்காக கடந்து போவோம். எந்த அன்பை ஆண்டவர் நம்ம இடத்துல புதுப்பிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த அன்பை உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில புதுப்பிச்சு, இந்த காலம் தான் ஆயத்தப்பட வேண்டிய காலம், இந்த காலத்தை தவற விட்டோம் அப்படின்னா வேறு ஒரு காலம் இந்த மீதமான திருச்சபைக்கு
இல்லை. உண்மையா சொல்றேங்க, ராஜாவின் சட்டம் வந்துடுச்சு அப்படின்னா இந்த திருச்சபைக்கான கிருபையின் காலம் முடிகிறது. கிருபையின் காலம் முடிகிற விளிம்புல இருந்து கொண்டிருக்கிற என்னிடத்துல ஆண்டவர் பேசுறாரு, ஆதியில கொண்ட அன்பு புதுப்பிச்சு வந்துடுறா, எப்படியாவது எப்பா, எப்படியாவது நீ என்னிடத்துல வந்துரு, நான் உன்னை பரலோக ராஜ்யத்தை கொண்டு போகணும்னு பிரயாசப்படுறேன், நீ இன்னும் அதே மாம்சத்துல இருக்காத, நீ புறப்பட்டு வா என்ற செய்தியை தான் ஆண்டவர் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறாருங்க. சபைகளுக்கு ஆவியானவர் சொல்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லுது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டு வீட்டுக்கு போய் முழங்கால் போட்டு, எப்படியெல்லாம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நான் விட்டுருக்கிறேன், என் ஜெப நேரம், என் ஊழிய நேரம், இந்த திருச்சபை ஒன்று கூடி ஜெபித்த ஜெபம், இந்த திருச்சபை ஒன்று கூடி செய்த ஊழியம், இந்த திருச்சபை ஒன்று கூடி செய்த ஒவ்வொரு காரியம் தேவனுக்காக செய்ததை எந்த ஒரு ஆத்மா நினைச்சு பார்க்குதோ நிச்சயமாய் அந்த ஆத்மா ஆண்டவர் சமூகத்துக்கு போகும். எனக்கு அந்த அன்பை மீண்டும் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கும். அந்த ஆத்மாவை ஆண்டவர் பெரிய ஊழியத்தில் பயன்படுத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பரலோகத்தின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தவர்களாக. ஆமென்.